நான் பிரபஞ்சம் பேசுகின்றேன். பிரபஞ்சம் பிரபஞ்சம் என்று நீங்கள் அழைக்கும் அந்த பிரபஞ்சம் நான் தான். நான் பஞ்சபூதங்களாக இயங்குகின்றேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இங்கே நான் பேசுவதை சற்று உற்று கவனியுங்கள். நீங்கள் நினைப்பது, கேட்பது, ஆசைப்படுவது, விரும்புவது என அனைத்தையும் கொடுப்பது நான் தான். ஆனால் ஒருவருடைய வாழ்வில் ஏற்றமும் ஒருவருடைய வாழ்வில் இரக்கமும் இருப்பது ஏனென்று என்றாவது நீங்கள் நினைத்ததுண்டா? ஆம், ஒருவருக்கொருவர் என்னிடம் பேசுவதிலும் என்னை தொடர்பு கொள்வதிலும் வேறுபாடுகள் உள்ளது. அதனால்தான் இந்த ஏற்றமும் இரக்கமும். எனது தத்துவத்தில் எல்லாவற்றையும் இயக்குகின்ற அந்த பேரறிவு மனிதரிடத்தில், அதாவது உங்களிடத்தில் மனமாகத்தான் இயங்குகின்றது. எண்ணங்களின் தொகுப்பே மனம். ஆகவே நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, எண்ணுகிறீர்களோ, அதுவே நீங்களாகி போகிறீர்கள். நினைப்பதிலும் கேட்பதிலும் உங்களுக்கு மிக மிக தெளிவு வேண்டும். வாழ்விலும் தொழிலிலும் இன்ப துன்பங்கள் வருவது இயல்பு. ஆனால் பெரும்பாலானோர் இடையில் ஏற்படும் துன்பங்களை மட்டுமே வாழ்வில் அதிகமாக நினைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இதுவரை வாழ்வில் பெற்ற இன்பங்களையும் வளர்ச்சிகளையும் நினைப்பது என்பது மிக மிக குறைவு. அதனால்தான் நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீர்களோ அதையே அதிகமாக நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை கொடுப்பதுதானே என் வேலை. முதலில் உங்கள் வாழ்வினை மகிழ்ச்சியோடு நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். பிறகு உங்கள் உறவுகளை நம்புங்கள். உங்கள் சக நண்பர்களை நம்புங்கள். உங்கள் தொழிலை நம்புங்கள். உங்கள் பயணத்தினை நம்புங்கள். உங்கள் படிப்படியான வளர்ச்சியினை நம்புங்கள். இந்த நம்பிக்கையே நாளைய உங்கள் நாட்களை அழகாக்கும் அற்புத காரணிகள். வாழ்வில், தொழிலில் நீங்கள் சந்தித்த கசப்பான அனுபவங்களை தாண்டி நீங்கள் அடைந்த வளர்ச்சியை அடிக்கடி நினைத்து பார்த்து மகிழுங்கள். இப்படி நம்பிக்கை மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே உங்கள் வாழ்வில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமே உங்களை சரியாக என்னிடம் இனம் காட்டி நீங்கள் கேட்பதையெல்லாம் கொடுக்க வைக்கும். கொடுக்க என்னிடம் எந்த தயக்கமும் எப்போதும் இருந்ததில்லை. நம்பிக்கையோடு, மகிழ்ச்சியோடு, நேர்மறையான எண்ணங்களோடு என்னிடம் எழுங்கள். அனைத்தையும் கொடுக்கின்றேன். நீங்கள் அனைவரும் மகிழ்வோடு வாழுங்கள். உங்கள் நல்ல எண்ணங்கள் கைகூடட்டும். நல்லவற்றை மட்டுமே நினையுங்கள். நல்லவற்றை மட்டுமே பேசுங்கள். நல்லவையே என்றும் உங்கள் வாழ்வில் நடக்கும்.